ஹலோ பீப்புள். ஸோ நான் யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். பட் இருந்தாலும் யூடியூப்பில் வீடியோ போட்டால் இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் உங்கள் தடகளம் சக்தி. இனிஷியலாக பார்ப்போம் வீடியோ ஒன்று ஒய் ஐ ஸ்டார்டட் யூடியூப் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேம் ஒய் ஐ ஸ்டார்டட் யூடியூப் அதோட பார்ட் 2 வீடியோ. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற கொஞ்சம் ரியாலிட்டிஸ், சில பல குட்டி ஸ்டோரிஸ் இதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். என்ன போனாலும் கடைசியில் கொஞ்சம் சீரியஸாக முடியலாம். ஸோ சொல்ல வர ஸ்டேட்மெண்ட் என்ன, சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்சப் ஆகும். ஸோ வீடியோவை ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட தாட்ஸ் என்ன, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒய் ஐ ஸ்டார்டட் யூடியூப் அப்படின்றது நான் ஏன் யூடியூப்குள்ளே வந்தேன் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம குட்டி ஸ்டோரியிலேருந்து போவோம். குட்டி ஸ்டோரி இனிஷியலாக மேபி ஒரு 2 to 3 years முன்னாடி போவோம். ஸோ அந்த டைமில் நம்ம இன்ஸ்டாவில் மேபி ஒரு 1500-2000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கான்டாக்ட் கொடுத்தாரு அப்படின்ட்டு நம்ம நியூட்ரிஷன் ப்ரோ ஒருத்தர் இருக்காரு. ஸோ நியூட்ரிஷன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஒருத்தங்க எடுத்துக்கோங்க. நியூட்ரிஷன் ப்ரோ மீன்ஸ் ஸோ ஒரு நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னா ஸோ அதுக்கு மீடியேட்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவரோட கான்டாக்டை நம்ம ஃப்ரெண்டு கொடுக்குறாரு. ஸோ நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிங்க நான் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிங்க இப்பெல்லாம் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். சரி, அவர் பார்த்துட்டு சரி ஓகே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் பண்ணேன். இப்போதைக்கு ஹையர் பண்ணல, சரி நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை, சரி ஓகே விட்டுட்டேன். அந்த நியூட்ரிஷன் ப்ரோ அப்படியே ஒரு பக்கம் அவரை வச்சிருங்க. அடுத்து நம்ம இப்போ ஜனவரி 2026 டிஎம்எம் டாடா மும்பை மாரத்தான் பிக் எக்ஸ்போ போயிருந்தோம் இல்லைங்களா. ஸோ பிக் எக்ஸ்போவில் டிஷர்ட்ஸ் பிக் நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மேம் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ என்னோட டிஷர்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. ஸோ மேம்க்கு நான் மேம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடை வச்சுக்கோங்க அப்படின்னு நானும் கொடுத்துட்டேன். கதையே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக நோட் பண்ணுங்க. மேம் நீங்கள் எப்படியும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நீங்களும் இதுக்கு ஒரு ரீசன் தான். இதுக்கு ஒரு ரீசன் மீன்ஸ் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் மீன்ஸ் பாசிட்டிவான ரீசன் நீங்கள் ஓகேங்களா. ஸோ மேம் என்ன பண்ணாங்க, சரி வாடா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு நான் உனக்கு ஒரு ரேஸ் லீவ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லாமல் கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் பார்த்தாங்க, வாங்கி கொடுத்துட்டாங்க. ரேஸ் லீவ் அப்போ பிக் எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கங்கே வச்சுருப்பாங்க. நம்ம மேம் ஒரு ஸ்டோர், நீங்கள் ஒரு ஸ்டோர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டோர் ப்ரோ கிட்ட போயிட்டு நம்ம ரேஸ் லீவ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் அந்த ரேஸ் லீவ் போட்டுட்டு ஒரு சில ரேஸ் ரன் பண்ண நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம நெகட்டிவாக சொல்லக்கூடாது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஸ்லீவ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி ஓகே, நம்ம ஸ்டோர் ப்ரோக்கு நீங்கள் ஸ்டோர் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டோர் ப்ரோக்கு அஃபிஷியல் பேஜ்க்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம். மீன்ஸ் நம்ம ரேஸ் லீவை போட்டுட்டு நம்ம ரேஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபோட்டோஸ் சம் வீடியோஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி டேக் பண்ணிட்டு அப்புறம் இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்டோர் ப்ரோக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது இன்ஸ்டாகிராமோட அஃபிஷியல் பேஜில் ஸ்டோர் ப்ரோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் ரேஸ் டேக் எல்லாம் கொடுத்தது நம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளும் ஒரு டீசெண்டான ரன்னர் தானே. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு டீசெண்டான ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அஃபிஷியல் பேஜில் ஸ்டோர் ப்ரோக்கு நம்ம மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஸ்டோர் ப்ரோக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். சரி, ஸ்டோர் ப்ரோவும் பார்த்துட்டு லைக் போட்டுட்டு நம்மளோட இந்த ஓடுனது எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே வி வில் அப்டேட் அப்படின்னு போட்டாரு. சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம அடிக்கடி நம்ம ரேஸ் ஓடும்போது இந்த ஸ்லீவை போட்டு ஓடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு ஓடிட்டு மறுபடியும் ஸ்டோரி மென்ஷன் பண்ணும்போது அதையும் ஸ்டோர் ப்ரோ பார்த்தாரு. ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் அக்கௌண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜ் பார்க்க டைம் இருக்காது, எல்லாமே தெரியும். பட் ஸ்டோர் ப்ரோ பார்த்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பாருங்க எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அவர் பார்த்துட்டு அதுக்கும் சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி ஓகே, அப்புறம் ரீசெண்டாக சென்னையில் மாரத்தான் ஈவென்ட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே ரன்னர்ஸ்லாம் வருவாங்களா, அங்கே ஒரு சார் ஒருத்தர் தெரிஞ்சவர் வச்சு ஸோ அந்த மீடியேட்டர்ஸ் தான் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மீடியேட்டர்ஸ் அவரோட கான்டாக்ட் நம்பரை வாங்கினேன். அதாவது ஸ்டோர் ப்ரோக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களோட கான்டாக்ட் நம்பர்.
ஸோ அவருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்து ஆனால் இந்த மாதிரி நான் ப்ரொஃபஷனலாக ரன்னிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரேஸ் டேங்க் யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு, நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கேட்டுட்டு சொல்லுங்கன்னா அந்த மீடியேட்டர் ஒருத்தர் இருந்தாரு, நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். சரி, அவரும் ஓகே, ஹாய் சக்தி, சூப்பர் சக்தி, ஓகே நான் டீம் கிட்ட கேட்டுட்டு அப்டேட் பண்ணுறேன், டீம் உனக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில், ஏன்னா இண்டிவிஜுவலாக பர்சன் நம்பர் வாங்கி, ஓகேங்களா. ஸோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் பக்கம் இருந்து ஹாய் சார் எனி அப்டேட் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ ஒரு மெசேஜை பார்த்துட்டாரு, எனக்கு வந்து எந்த டெக்ஸ்ட்டும் ரிப்ளை பண்ணலை. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ்க்கு நான் டெக்ஸ்ட் பண்ணேன். ஸோ மெசேஜ் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த ரிப்ளை பண்ணலை. ஸோ இன்னொருத்தர் இந்த மீடியேட்டர் மாதிரி பர்சனலாக நம்பர் வாங்கி நான் டெக்ஸ்ட் பண்ணேன். ஸோ அவரும் பார்த்துட்டு என்னன்னு சொல்லலை. எனக்கு என்னன்னா, அவங்க ப்ரமோஷனுக்கு தராங்க, தராட்டி போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரன்னர்ஸா நாங்க என்ன எதிர்பார்க்கறோம், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை ப்ரமோஷன் பண்ணா எங்க பேமெண்ட் கேட்டுருவோம் அந்த மாதிரி, ஏன்னா அப்படிதான் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஒரு ரன்னர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறீங்க, உங்களோட ரேஸ் டேங்க் நாங்க போட்டுட்டு ஓடுறோம் அப்படின்னா, ஒரு ரன்னரா என்ன கேட்பேன்னா, எனக்கு ரேஸ் டேங்க் மேபி டைட்ஸ் லீவ், ஸோ இந்த மாதிரி எனக்கு கொடுத்தாலே போதும். ஸோ நீங்க போஸ்ட் பண்ண சொல்றீங்களா, என்ன சொல்றீங்களோ நாங்கள் அதை பண்றோம் தான் ஒரு ரன்னர் எதிர்பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு என்ன தாட் இருந்ததுன்னு தெரியல. அந்த இன்னொன்று வந்து எனக்கு ஜஸ்ட் இல்லப்பா நீ குவாலிஃபைட் இல்லை, அதாவது நீ அவ்வளோ பெரிய ரன்னர்லாம் இல்லை, உங்கள்கிட்ட அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒன்று இப்படி சொல்லியிருக்கலாம், இல்லை சக்தி இந்த மாதிரி இல்லை பண்றதில்லைன்னு சொல்லிட்டாங்க, சிம்பிளா முடிஞ்சிருக்கும். தென் அது போக இல்லப்பா உனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இல்லை, அதாவது அந்த ரெக்வயர்டுக்கு எவ்வளவோ அதுக்கான ஃபாலோவர்ஸ் இல்லை. ஸோ இது இந்த மாதிரி ஏதோ வாட் எவர் த ரீசன், ஏதாவது வந்து ஜஸ்ட் எனக்கு சொல்லியிருக்கலாம். மெசேஜ் பார்த்துட்டு எந்த டெக்ஸ்ட்டும் பண்ணலை. ஸோ இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு ரன்னர்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு நல்ல லெவல் 2 ரன்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷனல் சப்போர்ட்டும் சரி, இந்த மாதிரி ரேஸ் டேங்க் சப்போர்ட்டும் சரி, ஸோ கிடைச்சா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு என்ன இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸோட ரன்னர்ஸ் இருக்காங்க. இப்போ அதர் ஸ்டேட்ல இருக்கு, ஓகேங்களா. இப்போ எங்களோட ரேஞ்சுக்கு சில ரன்னர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ரன்னர்ஸ்ல ஒரு சில பேர்கிட்ட ஈவன் 1000-2000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. அவங்களுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட்ஸும் ஸோ ரேஸ் டேங்க் சப்போர்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது? மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு வந்து ஓகேங்களா, எனக்கு நான் எல்லாரையும் சொல்லலை, எனக்கு பர்சனலா எனக்கு இப்ப இந்த நியூட்ரிஷன் எனக்கு வாங்கி கொடுங்க, இந்த ரேஸ் டேங்க் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் பர்சனலா பர்சனுக்கு சில பர்சன்ஸ்க்கு, ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணனா எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ பாயிண்ட் வந்து இங்க வந்து பாயிண்ட் அது இல்லை. ஸோ ஒரு ரன்னர் வந்து அப்ரோச் பண்ணுறான். ஸோ நீங்கள் அவனுக்கு வந்து இல்லைப்பா நீ ஓவர் குவாலிஃபைடாக இருக்க, ஓகேங்களா, இல்லை உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இல்லை, இல்லை உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, மீன்ஸ் நீ நல்ல அத்லட் கிடையாது, ஏதோ ஒன்று சொல்லியாவது ரிப்ளை பண்ணலாம். ஸோ எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லையே. இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டில் ரன்னர்ஸ் கேங்கிற இந்த மாதிரி ரன்னர்ஸ் தனித்தனி இண்டிவிஜுவலான பீப்புள்ஸ் வந்து நம்மளை நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரன்னிங் கல்ச்சர் நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை நான் இண்டிவிஜுவலாக நான் சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷனல் பிராண்ட்ஸும் சரி, ஸோ அஃபிஷியல் இருக்கிறவங்களும் சரி, ஏன் வந்து அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஸோ அதுதான் என்னோட கேள்வி. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற ரன்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சொன்ன பார்த்தீங்களா, இதே பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற அதர் ஸ்டேட் ரன்னர்ஸ்க்கு வந்து ஒரு ரேஸ் டேங்கோ ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்து இந்த ப்ரமோஷனுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இப்போ நான் வந்து இப்போ எல்லாமே யோசிப்பீங்க, இப்போ என்னப்பா உனக்கு வந்து நியூட்ரிஷனல் சப்போர்ட் வேணுமா, ரேஸ் டேங்க் சப்போர்ட்ஸ் வேணுமா, சரி நான் ஆள் இருக்காங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த பாயிண்ட்டு, நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து எனக்கு மட்டுமே இல்லை, அது எனக்கு தேவை. இதுக்கப்புறம் அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்னை சுற்றி நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஜஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணாலே எனக்கு இந்த ஹெல்ப் சார், இந்த ஹெல்ப் மேம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இண்டிவிஜுவலாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு இனிஷியல் லெவல்ல இருந்து இவ்வளோ நாள் வந்து நான் இந்த லெவலுக்கு வந்து, அதாவது இந்த லெவலுக்கு வர்றது இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ இப்போ பர்சன்ஸ் தனித்தனியாக நான் கேட்டால் நான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஒரு தமிழ்நாட்டில் ஸோ அப்போ இனிஷியலாக ஒரு லெவல்ல இருந்து ஒரு ரன்னர் வரான், ஓகேங்களா.
மேபி கொஞ்சம் நாலேஜ், லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கு அவனுக்கு வந்து. பட் ஸ்கில் நிறைய இருக்கு. ஸ்கில் மீன்ஸ் அந்த ரன்னிங்ல வந்து அவன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கான், ஓகேங்களா. ஸோ அவனுக்கு வந்து பட் லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கு. அவனுக்கு எங்க போய் அப்ரோச் பண்ணணும், யாரை போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஸோ டைரக்டா மேபி அந்த அபிஷியலா அந்த பேஜ்ல இருக்கிறவங்கிட்டயும் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்கிட்டயும் போயிட்டு கேட்கும்போது அவனுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணலன்னா அவன் எப்படி அடுத்து மேல வருவான்? இதுதான் என்னோட கேள்வி. ரொம்ப பசியா இருக்குன்னு ஒருத்தர் சாப்பாடு கேட்கும்போது நீங்க அவனுக்கு சாப்பாடே தராம இப்ப வந்துட்டு உனக்கு சாப்பாடு தரப்பா அப்படின்னு நீங்க சொல்றது வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் எனக்கு சக்தி நான் உங்களுக்கு பண்றேன் அந்த மாதிரி எனக்கு வந்தாலும் அது எனக்கு அதை ஏத்துக்கிறது எனக்கு விருப்பமோ இல்லை. ஏன்னா மெயின் வந்து நம்ம ஸ்டோர் ப்ரோ கிட்ட இந்த மாதிரி லெசன் நான் கத்துட்டதால தான். ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, எனக்கும் இறங்கி வரணும், இறங்கி வந்து பேசணும்னு ஆசை தான். நான் நிக்கிறதே கடைசி படியில. ஸோ இதுக்கப்புறம் நான் இறங்கி போக முடியாது இல்லைங்களா. இல்ல ஒரு ரன்னரா வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுமா, இல்ல என்ன இப்ப நீங்க ப்ரமோஷனுக்கு கேட்கறீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா, இல்ல எனக்கு வந்து டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, டீசென்டான ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஏன்னா அதர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அதே ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பட் ஃபாலோவர்ஸ் இல்லாட்டியும் கிடைச்சிருது. இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கிடைச்சிருது. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் என்ன லேக் இருக்கு, இல்லை பர்சனலா நான் வந்து ஓவர் குவாலிஃபைடா, மீன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஓவர் குவாலிஃபைடா, இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்ல ஓவர் குவாலிஃபைடா, எதனால எனக்கு வந்து அது கிடைக்கலன்றதால எனக்கு வந்து ஏன் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஸோ ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா. ஸோ நானே கடைசி படியில் தான் இருக்கேன். ஸோ என்னால் இறங்கி போக முடியாது, இதுக்கப்புறம் ஏறி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்சனலா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசன்ஸ். அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரன்னர்ஸோட வந்து நிலைமை இப்போ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய தெரியாத ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. மேபி அப்கமிங் வீடியோஸ்ல நான் முடிஞ்சா நான் அதை கவர் பண்ண பாக்குறேன். ஸோ பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது எனக்கு இதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் சப்போர்ட் கிடைக்கணும், ஒரு பிராண்டுக்கு அப்ரோச் பண்ணணும், இல்லை ஒரு ரேஸ் டைம் சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும்னு நான் சொல்ல வரல. எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய பேர் நான் கேட்டால் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஒரு இனிஷியலா ஒரு ரன்னர் வந்து ஒரு இனிஷியல் இருந்து வரான், அவனுக்கு அந்த டைம்லேயே நீங்க அவன் ஒரு வளர்ந்து வரும்போது அவனை அப்ரோச் பண்ணும்போது நீங்க அவனுக்கே கொடுக்கலன்னும் போது அவன் எப்படி அதை எடுத்துப்பான், எப்படி ஃபீல் பண்ணுவான். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த கான்செப்ட். அப்புறம் ஒருத்தன் வளர்ந்து வரான், ஸோ ஒரு ரன்னர்ஸ் வளர்ந்து வரான், அவன் ஒரு நல்ல ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ்ல அந்த மாதிரி டைம்ல இருப்பான். அந்த மாதிரி டைம்ல அவன் சில ஹெல்ப்லாம் சில பேர்ட்ட அப்ரோச் பண்ணுவான், சில பேர்ட்ட கேட்பான். ஸோ அந்த டைம்ல அவனை ரிஜெக்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ற அந்த ஒரு சில பேர் பண்றதால, பட் அவனோட தாட் எப்படி போகும்னா, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேணாம், இதை எடுத்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போவோம், அந்த மாதிரி மனநிலை தான் அவன் போவான். ஏன்னா அவனுக்கு அந்த கரெக்டான டைம்ல அந்த ஹெல்ப் கிடைக்கலன்னும் போது, ஸோ அது ரன்னர்ஸ்க்கு புரியும். ஏன்னா நிறைய ரன்னர்ஸ் இப்போ வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அந்த வழி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். இன்னொன்று வந்து ஒருத்தன் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டானும் போது, ஸோ அவனுக்கு அந்த சப்போர்ட்ஸும் சரி, எதுனாலும் அவனுக்கு அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே குமியுது. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒருத்தர் வந்து நான் இப்படிலாம் வரணும், நான் இதெல்லாம் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஆசைன்னு இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான். பட் அவங்ககிட்ட வந்து ஏன் அந்த சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது? மீன்ஸ் தம்பி, நீ இதெல்லாம் பண்ணாதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இந்த லெவல் நீ வந்தாதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் போது, ஸோ அந்த லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டே தேவை. ஏன்னா ஒரு எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, ஒரு ரன்னரோ யாரோ அந்த லெவல் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே வந்து குவியுது. பட் இனிஷியலா வந்து அவன் தோத்தே போகட்டுமே, அட்லீஸ்ட் அவன் ட்ரை பண்றான்ல, நீங்க என்ன சொல்ல வரனா, நீங்க அவனை தூக்கி கொடுங்க. அவன் தோத்து போறானோ ஜெயிக்கிறானோ அது அப்புறம், சரி நீ இதை ட்ரை பண்றேன்னு சொல்றியா, நாங்க கூட நிக்கிறோம், சரி நீ ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு யாருமே சரி வர்றதில்லை. இதுவே ஒருத்தன் ஒரு லெவலுக்கு வந்துட்டா அவனை தேடி போயிட்டு இது சப்போர்ட் பண்றோம், அது சப்போர்ட் பண்றோம், அது இதுன்னு தேடி வந்துடுது. அந்த மாதிரிதான் இப்ப ஸ்போர்ட்ஸோட நிலைமையே இருக்கு. இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நம்ம நீரஜ் சோப்ரா வந்து ஒலிம்பிக் கோல்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல மீன்ஸ் சப்போர்ட்ஸ் இருந்திருக்கும், பட் சொல்லிக்கிற அளவுக்கு தேடி வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு த்ரோ தான், அந்த ஒரு த்ரோல அந்த ஒரு கோல்டுக்கு அப்புறம் எவ்வளவு சப்போர்ட்ஸ் எந்தெந்த மாதிரி தேடி வந்துச்சு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒருத்தன் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வரான், அவன் வந்து அவனால அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல, அது பண்ணல, அவன் தோத்து கூட போறான்.
தம்பி நீ பண்ணுப்பா தைரியமா அப்படின்னு எந்த சப்போர்ட்ஸுமே அது எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, நான் மெயினாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ரன்னர்ஸ்க்கும் அது எல்லாமே தமிழ்நாட்டில் இல்லை ஓவராலாகவே அது இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது நான் வந்து சொல்ல வந்த இன்னொரு பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், பண்ணலை, நம்ம தோற்று போகிறோம், நீ நம்பி பண்ணு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நம்மளை நம்புறவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்களும் மட்டும்தான். அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி பர்சன்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா என்னோட லைஃப்ல எனக்கு வந்து பர்சனலி நிறைய பர்சன்ஸ், நிறைய சார் மேம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட டஃபஸ்ட் டைம்ல இந்த மாதிரி மணி சப்போர்ட்னாலும் சரி, ஸோ சில நியூட்ரிஷன் சப்போர்ட், சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட்னாலும் சரி நிறைய பேர் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஷூஸ் இது ஏன்னா சொல்ல வரேன்னா, ஒரு வளர்ந்த ரன்னர் அவன் ஒரு ரொம்ப கஷ்டத்துலேருந்து ஓரளவுக்கு வந்துட்டான், அந்த லெவலுக்கு வந்தப்பறம் கொஞ்சம் பேர் பிடிச்சிடறான் அப்படின்னு வந்து கொஞ்சம் வளர்ந்துடுறான். பட் இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ரன்னர் வரான் பார்த்தீங்களா, இதில் அடுத்தடுத்து அவனுக்கு தேவையானது கிடைக்கலன்னும் போது பாதி பேர் அதை கிவ் அப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் நான் நிறைய தாண்டி தான் இந்த இடத்துல நிற்கிறேன். அதில் வந்து பாதி ரன்னர்ஸ் வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரீசன் வந்து அவங்கள நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய சினாரியோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ரியாலிட்டி. அதுதான் பீப்புள்ஸ்க்கு இன்னொரு மென்டாலிட்டி இருக்குது. ஸோ எதையும் கெரியராக எடுத்து பண்ணுறாங்க. ஏன் ரன்னிங்கையும் அந்த ஃபிட்னஸையும் எடுத்து கெரியராக பண்ண முடியாதா அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் ராங். அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு ராங் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி தான் நான் இதில் தோற்று போனாலும் சரி ஜெயிச்சாலும் சரி எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நிறைய பேர் இந்த சப்போர்ட்ஸ்லாம் கிடைக்காம கிவ் அப் பண்ணாங்க, அந்த மாதிரி போயிருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி எனக்கும் நிறைய டைம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது சில டைம்ஸ். அதையெல்லாம் நான் ஏன் தாண்டி வரேன்னா, நான் வந்து ரன்னிங்குள்ளே வர்றது வந்து எனக்கு ரன்னிங்கில் நான் ஏர்ன் பண்ணணும், நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும், அந்த மாதிரிலாம் நான் வரல. எனக்கு ரன்னிங் பிடிக்கும், என்னோட பேஷனாக தான் நான் இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சர்வை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கேன். ஸோ அதுக்காக நம்ம மாரத்தான் அட்டன் பண்ணுறது, ப்ரைஸ் மணி, ஸோ இந்த மாதிரிலாம் போகிறோம். பட் இருந்தாலும் ஸ்டில் சம் கொஷின்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. என்னன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், சர்வை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த ரன்னிங்கும் அந்த ஃபிட்னஸையும் ஏன் கெரியராக எடுத்து பண்ணக்கூடாது. அல்டிமேட் கான்செப்ட் என்ன, நீங்கள் 9 to 5 ஜாப் பண்ணாலும் சரி, ஸோ உங்களுக்கு பிடிச்சது பண்ணாலும் சரி, ஸோ யூ ஹேவ் டு லிவ் சம்திங். நீங்கள் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும், லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகணும், இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நான் 9 to 5 ஜாப் போயிட்டு தான் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஆன்லைன் கோச்சிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் வில்லிங்காக கேட்டாங்க, சக்தி நீ ஸ்டார்ட் பண்ண, ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் சில அப்ரோச்சஸ் வந்தது. ஸோ இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ ரன்னிங் நம்ம ட்ரைனிங், ஸோ மாரத்தான் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து பர்சனலி நான் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அது கிடைக்கணும், அதுக்காக அந்த வெங்காயத்துக்கெல்லாம் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரல, ரன்னிங்குள்ளே வரல. நான் ரன்னிங்குள்ளே வந்ததுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. நான் கிவ் அப் பண்ணாமல் இருந்ததுக்கும் சில பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரன்னிங்கை நம்ம ஒரு பேஷனாக எடுத்து பண்ணும்போது இதையே நம்ம கெரியராக எடுத்துகிட்டு போயிட்டு இதிலேருந்தே நம்ம கொண்டு போக முடியாதா. மற்றவங்களாம் சொல்கிறாங்களே, தம்பி வேலைக்கு போப்பா, ஏதாச்சும் பாருப்பா, அடுத்து மூவ் பண்ணுப்பா, வேலைக்கு போயிட்டு என்ன மந்த்லி சொன்னாங்க. உங்களுக்கு மேபி சில பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சில பேர் பண்ணாமல் இருக்கலாம். மந்த்லி சேலரி தான் அல்டிமேட் கான்செப்ட், என்ன ஏர்ன் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ அதை நம்ம வேலைக்கு போய் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லைங்களா. ஸோ பேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டோம் அதே ஒரு கெரியராக எடுத்தும் ஏர்ன் பண்ணலாம். அந்த யூடியூப் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான். ஸோ நிறைய ஜாப் குவிட் பண்ணிவிட்டு யூடியூபராக, ஃபுல் டைம் யூடியூபராக அந்த மாதிரி வந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே யாருக்கும் அது தெரிய மாட்டேது. ஒரு ரன்னர் வந்து நான் ஒரு ஃபுல் டைமாக பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து கொஷின் மார்க்காக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ இதுவும் இந்த மாதிரி ரீசன்ஸ் அண்ட் ஸ்டோரிஸும் நான் யூடியூப்குள்ளே வர்றதுக்கு காரணங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தா இதை பற்றி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம். அண்ட் இன்னொன்று, இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ ஏதாச்சும் நான் தவறாக பேசியிருந்தா, அறியாப்புள்ள தெரியாமல் பேசியிருப்பேன், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. பாயிண்ட்ஸை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம்.